டேய் தீவிரவாதி, நீ பெரிய கையா இருக்கலாம்டா, ஆனா எனக்குள்ள எத்தனை கைகள் இருக்குன்னு பாக்குறியா? என்ன தல இவ்வளவு பெரிய போஸ்ட் காமிச்சிக்கிறோம், கொஞ்சம் கூட பயமே இல்லாம அசால்ட்டா குடிஞ்சுக்கிறோம். வேற வழி இல்ல, உன் வித்தையை காட்டு. இப்போ பாருடா. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய ஹாட் ராக் ஸ்டாரின் மூவி ரோஸ்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரோல் சேனல்னு ஆரம்பிச்சுட்டு ரோஸ்ட் வீடியோ போடலாம் அப்படி இப்படிப்பா. அதுக்காக தான் இந்த வீடியோ. சுமார் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நம்ம டிடிஎஃப் வாசனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டாரு. ஆக்சுவலி இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம படத்தோட பூஜைங்க. படம் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களாம் யாரா அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி அவரோட ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சதில் கிடச்ச படம் தான் இந்த படம், திருவிக்கா பூங்கா. சரி வாங்க லேட் பண்ணாமல் ஆஸ்கார் ரேஞ்சில் எடுக்கப்பட்ட அந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தையே பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த படத்தில் இருக்கிறது கதை இல்லை, காவியம். எப்படி அன்பே சிவம் 1000 படம்லாம் வந்தபோது விட்டுட்டு இப்போ தூக்கி வச்சு கொண்டாடுறோமோ, அந்த மாதிரி இன்னொரு 20-30 வருஷத்துக்கு அப்புறமா மக்கள் எல்லாம் கொண்டாட போற படம் தான் திருவிக்கா பூங்கா. பந்தய காசு 10 ரூபாய எப்ப தர போற? என்கிட்ட காசு இல்ல. அப்ப இந்த கடனை எப்படி அடைக்க போற? அந்த கடனை இப்படி தான் அடைக்க போறேன். இந்த படத்தோட டைரக்டரான செல்லம் ராம் படத்துல வர மாதிரி அம்மா பாசத்தையும், தங்கமீன்கள் படத்துல வர மாதிரி அப்பா பாசத்தையும், 96 படத்துல வர மாதிரி ஒரு பியூர் லவ், எல்லாத்துக்கும் மேல வாழ்க்கைக்கு தேவையான மோட்டிவேஷன் எல்லாத்தையும் நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருக்காருன்னா பாத்துக்காங்களேன். நம்ம செல்லம் முண்டாசுப்பட்டி படத்துல வர முனிஷ்காந்த் நடிச்ச விடிஞ்சாலும் விடிஞ்சிரும் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். வெரி நைஸ். அதுல வர மாதிரியே இந்த படமும் கதை, திரைக்கதை, வசனம், முதலீடு, இயக்கம் மற்றும் ஹீரோ எல்லாமே நம்ம செல்லம் தான். சுருக்கமா சொல்ல போனா நம்ம பார்த்திபன் சார் எடுத்த ஒத்த செருப்புக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு உருவாக்கப்பட்ட படம் தான் இந்த படம். என் 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல ஹீரோ ஹீரோயினுக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங் வச்சு பார்த்துருக்கேன். ஆனா என் செல்லம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தாய்க்கு இன்ட்ரோடக்ஷன் சாங் வச்சிருக்காரு. தாய் பாசத்துல நம்மள மிஞ்சனா இருப்பான் போல இருக்கே. கேட்டையா, கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, கூட்டு வாங்க போய் அவனை. இந்த படத்தை ரோஸ்ட் பண்ணலான்னு நினச்ச கொடுமைக்கு ஒரு 2 பாட்டு என் மண்டைக்குள்ள 4 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த பாட்டு, எல்லாம் நலம் தானே நம்பு நம்பு மனமே. இன்னொரு பாட்டு பின்னாடி வரும், அதை அப்புறமா மென்ஷன் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் சொல்லவா? இந்த பாட்டோட லிரிசிஸ்ட் யாருன்னா நம்ம கலா மாஸ்டர். பாவம், அவங்களுக்கு என்ன கஷ்டமோ. சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தை பொறுத்த அளவில் நம்ம ஹீரோக்கு கணக்கு வரலன்னு சொல்லி கணக்கு வாத்தியார் அடிக்க, நம்ம ஹீரோவோட அம்மா உனக்கே கணக்கு தெரியாதுடா அப்படின்னு வாத்தியார் அடிச்சு போடுறாங்க. இதனால நீ படிக்காம தற்கொலையா திருடா அப்படின்னு டீ சைக்கிள்ச்சு அமுச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறமா வளர்ந்த நம்ம ஹீரோவை ஊர்ல இருக்க ஆன்டி எல்லாம் சைட் அடிக்க, தன்னை ஒரு ஆண் அழகனாவே பாவிச்சுக்கிட்டு ரோட்ல சைக்கிளை ஓட்ட சொன்னா வாக்கியா வரப்புல ஓட்டி பயங்கரமான டயர் மேல மோதி ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறாரு. ஹைவேல பார்த்து போடா புறம்போக்கு. அங்கதான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி. எப்பாடே, சைக்கிள்ல டயர் மோதி உளுந்ததை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா எப்படி பறந்து போய் வாய்க்கால்ல வந்து உக்காந்த மெனிக்க உளுந்து கிடக்குறீங்க? அதை கூட விட்டுருங்க, அந்த பிள்ளையோட தாவணியும் கண்ணாடியும் எப்படி ஹீரோ கிட்ட வந்துச்சு? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். அப்படிலாம் நீங்க யோசிக்க கூடாது. ஏன்னா இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் பிலிம். இப்போ புரியாது, 20 வருஷத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு புரியும். இந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயினே நம்ம ஹீரோவை லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணி ஏமாத்தி விட்டுரும். இதுக்கு நடுவுல பொண்ணோட அப்பான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஆளை காட்டுவாங்க. எதுக்கு காட்டுறாருனே தெரியல. அவர் வந்து ஹீரோ மீட்டே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி படத்துல எக்கச்சக்கமான சீன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிள்ளை அடிக்கடி ஹீரோவை மீட் பண்ண வரும்போதெல்லாம் அவர் மாத்திரை போட்டு படுத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஆளே இருக்க மாட்டாரு. ஹீரோயினு ஹீரோவை ஏமாத்தின சோகத்துல ஒரு பாட்டு ஒன்று பாடுவாரு. அதெல்லாம் பாடி முடிச்சுட்டு சோகத்துல வீட்டில் வந்து உக்காந்தா அப்படியே கேமரா அவர் வீட்டு டிவிக்கு வந்து ஜூம் போகும். அங்க போறாங்க இன்டர்வல்ல. நிறைய போறான்டா.
தமிழ் சினிமாவிலேயே இப்படி ஒரு இன்டர்வல் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இன்டர்வல் முடிஞ்ச உடனேவே செகண்ட் ஹீரோயினோட என்ட்ரி. ஃபர்ஸ்ட் அம்மா சாங் வச்சாச்சு, அதனால இப்போ அப்பா சாங்கை போடுவோம் அப்படின்னு அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாங் இங்கே வச்சிருப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இன்னொரு சாங் என் மண்டையில் ஓடிக்கிட்டு இருந்ததுன்னு. அந்த சாங் இதுதான். இந்த ஹீரோ செகண்ட் ஹீரோயினை இப்படி தான் மீட் பண்ணுறாரு. இந்த ஆள் எந்த ஹீரோயினுமே ஒழுங்காக மீட் பண்ண மாட்டான் போல இருக்கு. உருண்டு புரண்டு உளுந்து எந்திரிச்சு தான் மீட் பண்ணுவான் போல. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, ராத்திரி தூங்கும் போது படுக்கையிலே அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு சொல்யூஷன் சொல்லுவார். நீங்களே பாருங்களேன். ஏதாவது ஒரு கடையில் பொரி வாங்கி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து சாப்பிட வச்சு, அந்த பொண்ணு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பொரி ரோட்டில் பணம் போகும்போது இறச்சிட்டு போவாங்களே, அங்கேருந்து பொறிக்கு எடுத்துகிட்டு வந்த பொரின்னு சொன்னேன். அந்த அதிர்ச்சியில் இந்த பழக்கம் தானே நிற்க போகுது. கருமம், இந்த ஐடியா ஒர்க் அவுட் வேற ஆகி தொலைஞ்சிரும். இதனால நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வந்துடும். இவங்கள தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா நம்ம டைரக்டரு இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சு பிரிச்சு விட்டுறாப்புல. காதல் தோல்வினால நம்ம ஹீரோ டிப்ரெஷன்ல சூசைட் அட்டன் பண்ணிடுறாரு. பொம்பளை பிள்ளையில பித்து வச்சுக்கிட்டு லட்டி ராஸ்கல் பால் டாயிலா குடிக்கிற பால் டாயில. நம்ம வில்லன் வந்துட்டு அது எப்படா ஹீரோ வந்து நிம்மதியாக சாகலாம் அப்படின்னு சொல்லி காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு வில்லனை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த வில்லனோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்னா, சாக வேண்டியது ஹீரோ இல்லைடா, இந்த படத்தை பார்க்குற நீங்கள் எல்லாரும் தான் அப்படின்னு நினச்சிருப்பாரு போல இருக்குது. இதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு, அவங்க அம்மாவையுமே யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போயிடுறாங்க, அதனால் பிறந்தவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே அவங்க அம்மா சூசைட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோக்காக தான் வாழ்ந்து காட்டணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால நம்மளும் சாகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி, ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கிடைச்சதை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும் அப்படின்னு அம்மா பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்பாடா, ஒரு வழியா படம் முடிஞ்சிச்சு கைஸ். உங்களுக்குலாம் இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க. இந்த படத்தை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தா எல்லாம் பறந்து போயிடும். இந்த படத்துலேயே எனக்கு பிடிச்சது ரெண்டே விஷயம் தான். ஒன்று வந்து சூசைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையே நமக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா அந்த அப்பா பாட்டு தான் கைஸ். இதெல்லாம் என்னப்பா, அடுத்து வருது ஒரு தரமான படம் மஞ்சள் வீரன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேற மாதிரி நம்ம டிடிஎஃப் பண்ண திரிசூலம்லாம் வச்சு போஸ்ட் கொடுத்துருக்காரு. காத்திருப்போம். இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டாடா, பை பை. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. திரும்ப திரும்ப பேசுற நீ